ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி என்னடா இந்த நைட்டு நேரத்தில் வெளில வந்து சுற்றிட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டின்னர் செம்ம ஹெவியாக சாப்பிட்டோம். ஸோ பர்கர், பீட்சா எல்லாம் ஒரே டைமில், அப்புறம் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் அது இதுன்னு போட்டு தாக்கிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேனே தெரில, அப்படியே வெளில வந்து வாக் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம வந்து கொஞ்ச நாளாக வந்து கரெக்டாக சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த மிட் நைட் சொல்ல முடியாது, ஒரு 10:30 11 டைமில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். சும்மா இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம அம்பத்தூர் ஃபுல்லாக போய் புதூர் வரைக்கும் போய் அப்படியே உள்ள ஸ்ட்ரீட்ஸ் நிறையா இருக்கும்ல, அது வழியாக சுற்றி அப்படியே உள்ளே வந்துடுவேன். ஸோ இப்படி போயிட்டுருந்தேன். மலேசியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். பட் முடியவே இல்லை. அந்த வைப்லேருந்து இன்னும் நம்ம வரவே இல்லை. ஸோ அதனால் திருப்பி நம்ம வந்து ஸ்லோவாக சைக்கிளிங் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ஜிம்முக்கும் போக ஆரம்பிக்கணும். ஸோ ஜிம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் சைக்கிளிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டு. பட் சைக்கிளிங் போனால் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காதுல்ல. நல்லா அழகாக காமாக ரிலாக்ஸ்டாக ஓட்டு போனோம் அப்படின்னா, அதுவும் நைட் டைமில் அந்த வைண்ட் அப் பண்ணுற அந்த வைண்டிங் டவுன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ்டாக போகலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஒரு டீ குடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. நான் போட்டு குடிக்கிறத விட வெளில டீ கடையில் போய் குடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நமக்கு யாரோ ஒருத்தர் போட்டு கொடுக்குறாங்க, அந்த டீ கடை டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் வெளில போகலான்னு ஒரு தாட்டு. ஸோ கண்டிப்பாக போவேன்னு நினைக்கிறேன். சைக்கிள் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ நம்ம சைக்கிள் வந்து ஃபுல்லாக ஆயிலெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து ஆயிலெலாம் வந்து சைக்கிளில் செயின்லலாம் வந்து கொஞ்சம் லூப் பண்ணி விட்டேன் ஆயில் போட்டு. பட் அது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரில. பட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓட்டும் போது தான் தெரியும், அதாவது நல்லா ஃப்ரீயாக இருக்கா இல்லை டைட்டாக தான் இருக்கா இன்னும் தெரியல, பார்க்கணும். உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி நைட் ரைடு வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுறதோ இல்லை பைக்கில் சுற்றுறதோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் பைக்கில் சுற்றிருக்கேன். பட் சைக்கிள் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ பெரிய கேப் ஆகிடுச்சு. திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் வெளில போகலான்னு ஒரு தாட்டே. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன். அதாவது ஸ்டோரி போட்டிருந்தேன். கொஞ்சம் ரெகுலராக இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரிலாம் போட்டுட்ருந்தேன். அப்போது வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு, நீ வந்து தம்பி மாதிரி ராம், தயவுசெய்து வந்து நீ வெளில போகும்போது வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போ, சைக்கிள் ஓட்டு போனாலும் வந்து ஹெல்மெட் போட்டு போ, அண்ட் அந்த பிளிங்கர்ஸ்லாம் இருக்கும்ல அது எல்லாமே இது பண்ணோம், அண்ட் ரிஃப்ளெக்டிவ் டிஷர்ட்ஸ்லாம் வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மெசேஜ் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கு வந்து ரொம்ப ரெகுலராக போகணும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அது எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக தான் போக போகிறேன். எந்த ரூட் போக போகிறேன்னு தெரில, எவ்வளோ தூரம் என்னால் போக முடியும்னு தெரில, எனர்ஜியே இல்லை. ஸோ பார்ப்போம். போயிட்டு வந்துட்டு இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன எல்லாத்துலேயும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், சேஃபாக வந்து ஓட்டுறேன். ஓகேவா? கூல். இப்போ வாங்க கிளம்பலாம். டைம் வந்து 10:15 இருக்கும். இந்த டைமுக்கு வெளில வந்தால் என்னென்னலாம் போடணுமோ அது எதுவுமே நான் போடல. என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, பிளிங்கர்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எதுவுமே என்கிட்ட இல்லை. நம்ம ரெகுலராக பண்ணால் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் பார்ப்போம். ஆனால் இந்த டைமில் போயிட்டு ஒரே ஒரு டீ குடித்தா நல்லா தான் இருக்கும். 2 கௌபாய்ஸ் உள்ளே ஒன்றா இருந்து விளையாண்டுக்கிறானுங்க. இடம் விட்டா தானே இடத்த விட மாட்டானுங்க, ஒளியை மறைச்சிட்டு நிற்பானுங்க. இந்த சூப்பர் கிளாம்ப் வாங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக எடுக்கிறேன் வெளில. சூப்பராக இருக்குது. பட் பெரிய கேம் அட்டாச் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. சைக்கிள் செயினுக்கெலாம் வந்து ஆயில் போட்டேன். நான் டாப் கியரில் போயிட்டுருக்கேன் இப்போது. அதாவது இதில் 21 கியர்ஸ் இருக்கா, 21st கியரில் போயிட்டுருக்கேன். ஆனாலும் தலைவர் ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. என்ன சந்து உள்ள ஓட்டினா நாய் தோர்த்தோம், வெரி டேஞ்சரஸ். அதனால் மெயின் ரோடு தான் போய் ஆகணும். மெயின் ரோடு போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். எல்லாம் டீ கடையிலேருந்து வைண்ட் அப் பண்ணிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு டைம் தெரியுமா, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வைண்ட் அப் பண்ணுற டைமு. ஸோ இந்த டைமில் அப்படியே ரிலாக்ஸ்டாக சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் என்ன இப்போது சிச்சுவேஷன்னா, இங்கே ஒரு தண்ணி லாரி நிற்கிது. தண்ணி வந்து சப்ளை பண்ணுறாங்க. தண்ணியெல்லாம் வெளில ரோட்டுக்கும் சப்ளை பண்ணுறாங்க, தெரியுது. நம்ம கேமரா ஒன்றும் ஆகாது, ஆனால் நம்ம மேலே பட்டால் நம்ம ஜலுப்பு பூச்சிக்கும். ஜலுப்பு A to B ஸ்லாமு. ஐயோ, அதை மறந்துட்டேனே. நம்ம ஜிம்முக்கு போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வீக்ஸ் இருக்கும். நம்ம ட்ரெயினர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு பார்த்து வெறுத்தே போயிட்டாங்க. இந்த நியூ இயருக்கு மட்டும் ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் ஜிம் போயிட்டு திருப்பியும் விடுற சீன்லாம் இல்லை. இன்றைக்கி அவளுக்கு கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் ஒர்க் ஷாப் நாளைக்கு இருக்குது.
வெனஸ்டே ஃப்ரீ, திருப்பி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாள் இருக்குது. அது வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ், ஸோ அது இன்னும் பிஸியாக போகும். ஸோ இந்த 4 நாளுமே கண்டினியூஸாக வந்து கிளாஸஸ் இருக்குது. ஆனால் மேடம் வந்து இன்றைக்கி காலையில் ஜிம் போய்ட்டு வந்துட்டாங்க. அதுதான் டெடிக்கேஷனில் கரெக்டாக டைம் வந்து ஸ்கெடியூல் பண்ணி 8 o'clock ஜிம்முக்கு போனால் 9:30 10க்கோ என்னவோ வந்துட்டா ஜிம்லேருந்து. இருமல் வேறு உயிரை எடுக்குது. அப்பா எத்தனை நாளாக தெரியுமா கோல்டு இருக்குது. காஃப் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏதோ வண்டி வருதுப்பா. ஓகே, இங்கெல்லாம் வெளிச்சமாக தான் இருக்குது. அதனால் வந்து நமக்கு பிளிங்கர்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்டெட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல், நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் இங்கே தான் பிறந்தாங்க 4 பேரும். சிக்கு பிறக்கும் போது வந்து 7:30 என்னவோ வந்து பனிக்கூடம் உடஞ்சிருச்சுன்னு கூப்பிட்டு வந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த vlog பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோம். ஏர்லி மார்னிங் பிறந்தார் 4:07க்கு. ஏதாவது ஒரு டீ கடை இருக்கான்னு பார்த்து டீ மட்டும் குடிக்கலாமா. எஸ்பி ஹாஸ்பிட்டல் தாண்டினதுமே ஒரு டீ கடை ஒன்று இருக்கும். ஐயோ எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டாங்க, க்ளோஸ்ட். ஐயோ பின்னாடி கொஞ்சம் ரைடு வந்தால் அதுக்குள்ளே ஒரு பஸ்ஸுக்காரன் வந்து ஆனஸ்டே வரான். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்றைக்கி என்ன Jan 5th முடிய போகுதுல்ல. இன்னும் ஒரு 3 nights அப்புறம் ஜனநாயகன் ரிலீஸு. இதுவே போஸ்டர்லாம் வந்து இங்கே வச்சுட்டாங்க, பெரிய போஸ்டர். ஜனநாயகன் ப்ளஸ் பராசக்தியோட போஸ்டர்லாம் இருக்குது. செம்மையாக இருக்கும் ராக்கி தேட்டர் வெளில வைப்பு. பார்ப்போம். இப்போ கூட பஸ் ஸ்டாப்பில் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். பாவம் எல்லோரும் இன்னும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரில. டைம் எக்ஸாக்டான தெரியுமா, 10:25. இந்த இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும், அங்கே இருக்குது பாருங்கள். பாப்சிக்கிள்ஸில் அந்த ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். நாங்கள் இதற்கு 2 தடவை சாப்பிட்ருக்கோம். 2 தடவைமே வந்து டிஸப்பாயிண்ட்டே பண்ணல. இன்கேஸ் அம்பத்தூரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஐஸ்கிரீமும் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். vlog இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். முடியல.